நேற்றைய தினம் பரதன் செய்த தவறு என்ன, பரதன் செய்த பாபம் என்ன, பரதன் செய்த குற்றம் என்ன நிறைய பேசியிருக்கோம். ஆனா உண்மையில் இந்த வார்த்தையெல்லாம் சொன்னாலே ராமனுக்கு பிடிச்சிருக்காது. முதல்ல பிராயசித்தம் பண்ணணும். பரதன் குற்றம் பண்ணார்னு பேசுறதுக்காகவா நம்மளை எல்லாம் பகவான் படைச்சு வச்சிருக்கார்? பரதன் எந்த குற்றமும் செய்யவில்லை. அவனுடைய குணம் அது. தான் குற்றம் செய்யாத போதும் யார் யாரோ பண்ண குற்றங்களை தன் தலையிலே எடுத்து போட்டுக்கொண்டு தன்னுடைய துன்பத்துக்கு ஒரு வழி தேடிக்கொண்டான் அல்லவா? அதனால தான் ராமனுக்கு பரதன் தான் நெருக்கமான பிராதா. நசர்வே பிராதரஸ்தாத பவந்தி பரதோபமாகா என்று ராமன் தானே தெரிவிக்கிறார். பரதனை போல எல்லா தம்பிகளும் இருக்க மாட்டார்கள். யாரு? சுக்ரீவனை பார்த்து ராமன் சொல்லக்கூடிய வார்த்தை, சுக்ரீவா தம்பின்னு சொன்னா பரதனா இருக்கணும். பரதனும் தம்பி, மற்றவர்களும் தம்பின்னு சொல்ல முடியுமா? பரதன் தான் தம்பி அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கார். கூடவே பாவம் லக்ஷ்மணன் நின்றுட்டு இருக்கார். 14 வருஷமா சாப்பிடாம தூங்காம கூட கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். இவர் தான் எனக்கு பிடிச்ச தம்பின்னு சொல்லவே இல்லை. எங்கோ இருக்கிற பரதனை நினைச்சுண்டு நசர்வே பிராதரஸ்தாத பவந்தி பரதோபமாக. அதுவும் சொல்றது யாரிடத்தில்? தன் அண்ணனை கொன்ற சுக்ரீவன். சுக்ரீவன் சொந்த தமையன் வாலியே கொன்னு இருக்கார். அப்ப அவர் கண்டிப்பா நல்ல பிராதா கிடையாது. கூட லக்ஷ்மணன் ரொம்ப நல்லவனா கைங்கரியம் பண்றான், அவனையும் சொல்லவில்லை. எங்கோ இருக்கிற பரதனை நினைத்தார் என்றால் என்ன ஏற்றம்? லக்ஷ்மணனை விட பரதனுக்கு என்ன ஏற்றம்? எதனால் ராமனுக்கு அவ்வளவு அன்பு பரதனிடத்தில் என்றால், லக்ஷ்மணன் தன்னுடைய கருத்தின்படி நடப்பவன், பரதன் ராமனுடைய கருத்தின்படி நடப்பவன். இதுதான் முக்கியமான வேறுபாடு. பல இடங்களிலே பார்க்கலாம். ராமன் லக்ஷ்மணனை பார்த்து, லக்ஷ்மணா எனக்காக நீ இதை செய்ய வேண்டும்னு சொன்னால், அதெல்லாம் முடியாது, நான் இப்படிதான் பண்ணுவேன்னு மறுத்து விடுவார். நீ அயோத்தியிலேயே இரு, காட்டுக்கு வராதேன்னு ராமன் முதல்ல சொன்னார். அதெல்லாம் முடியவே முடியாது, நான் படைக்கப்பட்டதே கைங்கரியம் பண்றதுக்கு. நீ நாட்டில் இல்லாத போது நான் நாட்டில் இருந்து என்ன செய்ய போகிறேன்? உன்னோடு தான் வருவேன்னு அடம்பிடிச்சார். அயோத்தியிலிருந்து புறப்பட்டாகிவிட்டது. சற்று தூரம் போன உடனே ராமனுக்கு திடீர்னு ஒரு நாள் மனசு கவலை. ஐயோ, கைகேயின் இடத்துல தனியா கௌசல்யை விட்டு விட்டோமே, அவளை ஏதான துன்பப்படுத்தி விட்டால் என்ன செய்வதுன்னு சொல்லி லக்ஷ்மணனை மறுபடியும் அழைத்து, எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு, நான் பணிந்து கேட்டுக்கொள்ளுகிறேன், நீ கொஞ்சம் திரும்ப அயோத்திக்கு போய்விடு, கௌசல்யைக்கு துணையாக இரு, நான் எப்படியாவது சீதையோடு 14 ஆண்டுகளை முடித்து விட்டு வந்து விடுகிறேன்னு சொன்னார். லக்ஷ்மணன் திரும்பவும் மறுத்து விட்டார். அதுக்கெல்லாம் பேச்சே கிடையாது, நான் கூடத்தான் வருவேன், கௌசல்ய என்ன ஆனாலும் சரி, குமித்திர என்ன ஆனாலும் சரி, நீயே மறுத்தாலும் சரி, நான் உன்னோடு தான் இருப்பேன். ஏன் லக்ஷ்மணா, ஏன் இவ்வளவு ஆக்ரகம்னால்? நான் சேஷபூதன். சொல்றது என்னமோ அடியேன் அடியேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அடியேன்கிறத அடியேன் அப்படின்னு ரொம்ப கத்தி அடியேன்னு சொல்றது லக்ஷ்மணனுடைய பழக்கம். அப்ப ராமன் எதை எதிர்பார்க்கிறார்னு பார்ப்பது கிடையாது. நான் அடியவன், நான் சேஷபூதன், நான் கைங்கரியம் செய்ய வேண்டும், என் கைங்கரியத்துக்கு பகவான் கூட தடையாக இருக்கக்கூடாது. இது லக்ஷ்மணனுடைய நிலை. ஆனா பரதனுடைய நிலை அதை விட உயர்ந்தது. அதைத்தான் பாரதந்திரியம்னு பார்த்தோம். என்னுடைய கருத்து முக்கியமானது கிடையாது, பகவானுடைய கருத்து முக்கியமானது. பரதனுக்கு ஆசை என்ன? ராமன் திரும்ப நாட்டுக்கு வர வேண்டும் என்று. முடியாதுன்னு ராமன் சொன்னாரா? சரி, அப்புறம் பேசவே இல்லை, சரின்னு ஒப்புக்கொண்டு திரும்ப நாட்டுக்கு வந்து விட்டார். 14 ஆண்டுகள் முடிந்து ராமன் நாட்டுக்கு வந்து அவருக்கு பட்டாபிஷேகம் நடந்த பிறகு யுவராஜா இளவரசு பட்டம் யாருக்கான்னு கட்டணமோ இல்லையோ, அப்ப ராமன் மறுபடியும் லக்ஷ்மணனை கூப்பிடுறார். பாவம் 14 ஆண்டுகள் கட்டப்பட்டிருக்கார். ஒருத்தர் ரொம்ப ஏதான காரியம் பண்ணார்னா அவருக்கு உடனே ஒரு மரியாதை பண்ணி, ஒரு சால்வையை போத்தி 2 பழங்களை கொடுத்து அவரை பத்தி ஒரு 4 நல்ல வார்த்தை பேசி ஊக்குவிக்கணுமோ இல்லையோ. அதனால லக்ஷ்மணனுக்கு இளவரசு பட்டம் கட்டலாம் அப்படின்னு ராமன் முடிவு பண்ணி லக்ஷ்மணனை கூப்பிட்டு, இந்தா முகடத்தை தலையில வச்சுக்கோன்னு சொன்னார். மாட்டேன், நான் கிங்கரன், கால் பக்கத்துலதான் இருப்பேன், எனக்கு தலையில முடியெல்லாம் வைக்க கூடாதுன்னு மறுத்து விட்டார். உடனே பரதனை கூப்பிட்டு, பரதா நீ ஏற்றுக்கொள்டு சொன்னா, அடியேன் சரி ஏத்துக்கிறேன், நீ சொன்னா இப்ப இளவரசு பட்டத்தை ஏத்துக்கிறதுக்கு தயார். இதுக்கு முன்னாடியே ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். என்னால் ராஜான்னு சொன்னா தனித்துவம் வந்துடும், சுவாதந்திரியம் வந்துடும். இளவரசன்னு சொன்னா ராமனுக்கு அடிபணிந்து தானே ஆட்சி செய்ய வேண்டும். அதுல பரதனுக்கு கவலையே கிடையாது. அப்ப ராமன் சொல்படி கைங்கரியம் செய்ய வேண்டும். அவன் அயோத்தியில இருந்து கைங்கரியம் பண்ணுன்னா இருக்கணும், காட்டுக்கு வான்னு சொன்னா வரணும், உயிரை விடுன்னு சொன்னா விடணும், உயிரோடு இருன்னு சொன்னா இருக்கணும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி கைங்கரியம்னு பரதனுடைய எண்ணம். அப்பேற்பட்ட பரதன் கூடவே பிறந்தவன். அவன் முதல்ல ராமனோடு சேர்ந்து மகிழ்ச்சியோடு இருந்தார். இடையிலே சில காலத்துக்கு ராமனை பிரிந்த காலத்தில் பல துன்பங்களை சந்தித்தார். திரும்பவும் ராமனுடைய அனுகிரகத்தாலே துன்பங்கள் நீங்க பெற்று ஆனந்தமாயிருந்தார். அது ஒரு தம்பியினுடைய கதைக்களம். ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற தம்பி முற்றிலும் வேறுபட்ட தம்பி. இவர் ஆரம்பத்திலிருந்து கூட எல்லாம் இருக்கவே இல்லை.
ஆரம்பத்திலிருந்து ராமனுக்கு கைங்கரியம் செய்யவே இல்லை. இன்னும் சொல்ல போனா ஜன்ம பகை, நேர் விரோதியினுடைய கட்சியிலேதான் பிறந்தார். அவர்தான் விபீஷணன் என்கிற அரக்கர் குலத்து இளவரசன். ராவணன் ராஜாவாக இருந்தார். ராவணனுக்கு அடுத்தது கும்பகர்ணன், அதற்கடுத்தது சூர்பனகை பிறந்தாள். அதற்கடுத்ததாக கடைசியாகத்தான் விபீஷணன் பிறந்தார். அப்ப ராட்சச குலத்திலே பிறந்தவன் ராமனுக்கு எப்படி தம்பியாக ஆனார்? அவருக்கு எப்படி பட்டம் சூட்டப்பட்டது? என்ன பட்டம் சூட்டப்பட்டது? இந்த பட்டத்தை ஆசைப்பட்டு தான் விபீஷணன் வந்தாரா? விபீஷணன் விபீஷணன் சொன்னால் அவர் என்னமோ ரொம்ப உயர்ந்தவர். இந்த ராமாயணம்னு ஒரு காவியம் இருக்கே, இந்த ராமாயணம் இதிகாசத்தின் ரொம்ப சாரமான பகுதி, மிக முக்கியமான பகுதின்னு சொன்னால் அது யுத்த காண்டத்தினுடைய தொடக்கத்தில் இருக்கும் விபீஷண சரணாகதி பிரகரணம் என்று பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். விபீஷணன் வந்து ராமனிடத்தில் சரணாகதி செய்து ராமன் அருளை பெற்று தம்பியாக ஆனான். இதுதான் ராமாயணத்தினுடைய சாரம். இந்த ஒரு கருத்தை சொல்லுவதற்காகத்தான் முன்னாடி இவ்வளவு பெரிய கதை, பின்னாடி இவ்வளவு பெரிய கதை. ஏன்னா விபீஷணன் ராமனிடத்தில் சரணாகதி செய்ய வேண்டும் என்றால் ஏன் ராமனை தேர்ந்தெடுக்க வேண்டும்னு சந்தேகம் வருமோ இல்லையோ, அதுக்கு பதில் சொல்றதுக்கு தான் முதல்ல இருந்த 5 காண்டம். முதல்ல பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், 5 காண்டத்துல வால்மீகி என்ன சொன்னார்னால் ராமனை சரணம் புகுவதுதான் சிறந்தது. இது ஒரே ஒரு கருத்தை தான் 5 காண்டத்துல சொன்னார். 6வது காண்டம் தொடக்கத்திலே விபீஷணன் ராமனிடத்திலே சரணம் புகுந்தான்னு சொன்னார். முடிஞ்சு போச்சு. அப்புறம் மிச்ச யுத்த காண்டம் எதுக்குன்னால் அப்படி ஒருவன் சரணாகதி செய்தால் அவன் விரோதிகளை போக்கி பகவான் எப்படி அவனுக்கு பரிசு வழங்குகிறார் என்பதை மேல சொல்றாராம். ஏன்னா ராட்சச குலத்தை அழித்து விபீஷணன் அரசனாக ஆக்கினானோ இல்லையோ, அப்ப சரணாகதிக்கு முன்னால் நமக்கு என்ன தெரிய வேண்டுமோ அது முதல் 5 காண்டங்கள். சரணாகதிக்கு பிறகு பகவான் நமக்கு என்ன செய்து கொடுக்கிறாரோ, நம்முடைய விரோதிகளை போக்கி கைங்கரியத்தை கொடுக்கிறார். அதை யுத்த காண்டத்தினுடைய மிச்ச பகுதியாலே தெரிவிக்கிறார். அப்ப விபீஷண சரணாகதி பிரகரணம் ரொம்ப முக்கியமானது. அப்ப விபீஷணனுடைய பெருமை என்னன்னு தெரிய வேண்டும். விபீஷணன் எதற்காக சரணாகதி செய்தார்? மேலோட்டமா பார்த்தா ராஜ்யத்துக்காக பண்ணார் சுவாமி. அண்ணா கிட்ட சொல்லி பார்த்தார், அவர் நல்ல வழியில நடக்கிறதா இல்ல, அதனால ரொம்ப திரஸ்காரம் பண்ணி வெளியே அனுப்பி விட்டார். அதனால எதிரி நடத்திலே போய், இந்த காலத்துல கதையெல்லாம் கேள்விப்படுறோமே, ஒரு ராஜவம்சத்துல ஒருத்தர் இருப்பார், அண்ணா கிட்ட சண்டை வந்துடும், உடனே எதிரி நடத்துல போய் இவர்களை பத்தி கோள் சொல்லி அவரை படையெடுக்க வச்சு இந்த ராஜாவை அழிச்சுட்டு தான் வந்து ராஜாவா உட்கார்ந்துருவார். இதை போலத்தான் விபீஷணன் பண்ணாரோ? ராஜ்யத்துக்காகத்தான் இப்பேற்பட்ட ஒரு செயலை செய்தாரான்னு சந்தேகம். ஆனால் அது ஒரு நாளும் உண்மையானது கிடையாது. ராஜ்யத்துக்காக விபீஷணன் வரவே இல்லை. அது புரிய வேண்டும் என்றால் அவனுடைய மன கருத்து என்ன, அவனுடைய வளர்ப்பு என்ன, விபீஷணன் எப்படி பிறந்தார், முக்கியமா சுவாமி ஒரு ராட்சசன் எப்படி பிறந்தால் என்னன்னால் விபீஷணனுடைய பிறப்பிலே நமக்கு ஒரு முக்கியமான கருத்து உள்ளது. ராட்சசர்களிலும் நல்லவர்கள் பிறக்க முடியும்னு தெரியறதோ இல்லையோ. இப்ப எல்லாம் மனுஷர்கள் நாமெல்லாம், அதுக்காக நல்லவர்கள்னு சொல்லிட முடியாது. இவெல்லாம் ராட்சசர்கள், அப்ப எல்லாரும் கெட்டவர்கள்னு சொல்ல முடியாது. தேவர்கள் எல்லாரும் நல்லவர்கள்னு சொல்ல முடியாது. தேவர்களுக்குள் ஒருவனான இந்திரன் தான் கண்ணனை எதிர்த்து 7 நாட்கள் கல்மாரி பொழிந்து பிருந்தாவனத்தையே மூழ்கடித்தான். கண்ணனிடத்திலேயே விரோதிக்கும் எண்ணம் இந்திரனுக்கு வந்தது. ஏன் பிரம்மாவுக்கே ஒரு முறை வந்தது. அப்ப தேவர்கள்னு சொன்னா ஞானம் அதிகமா இருக்கும், பரம்பொருளை உணர்ந்தவர்கள்னு சொல்ல முடியவில்லை. கண்ணனிடத்தில் அபச்சாரப்பட்டார்கள். அசுரன்னு சொன்னாலே தாழ்ந்தவன் சொல்ல முடியாது. அசுர குலத்தில் தானே ஒரு பிரகலாதன் அவதரித்தான். ராட்சசன் என்றாலே தீய சிந்தை உடையவன் சொல்ல முடியாது. ராட்சச குலத்தில் தான் விபீஷணன் பிறந்தான். அசுரன் ராட்சசன் 2 வெவ்வேறு குலங்கள். அசுரர்கள் என்பது கொஞ்சம் சக்தி அதிகமான குலம். பிறவிகளை பத்தி சொல்லும் போது தெய்வ பிறவி, மனித பிறவி, விலங்கு பிறவி, தாவர பிறவின்னு 4ஆக பிரிப்பார்கள். தேவ, திரியக்கு, மனுஷ்ய, ஸ்தாவரங்கள்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவா. அதுல அசுரர்கள் என்பது தெய்வ பிறவியினுடைய ஒரு பிரிவு. ஏன்னா தேவர்களுக்கு எவ்வளவு சக்தி உண்டோ அதே அளவு சக்தி அசுரர்களுக்கும் உண்டு. ராட்சசர்கள் என்பது மனித பிறவிக்குள்ள ஒரு பிரிவு. அசுரர்கள் அளவுக்கு ராட்சசர்களுக்கு சக்தி கிடையாது. மனிதர்களோடு சண்டை போடுற அளவுக்கு தான் சக்தி உண்டு. அசுரர்களுக்கு தேவர்களோடு சண்டை போடும் அளவுக்கு சக்தி உண்டு. முதல் யுகத்தில் செய்த அவதாரங்கள் எல்லாம் அசுரர்களை அழிப்பதற்காக. கூர்மாவதாரம், வராக அவதாரம், நரசிம்மாவதாரம் எல்லாம் அசுரர்களோடு சண்டை. ராமாவதாரத்திலே ராட்சசர்கள் மனுஷ்ய பிறவியிலே ராட்சசர்களாக பிறந்தவர்களோடு சண்டை. கிருஷ்ணாவதாரத்தில் மனிதர்களாகவே இருக்கும் ராட்சசர்கள். மனிதர்கள் தான், துரியோதனனோ கம்சனோ மனிதன் தான். ஆனா உள்ளுக்குள்ள எண்ணமெல்லாம் அசுரத்தன்மை ராட்சச எண்ணத்தோடு இருந்தானோ இல்லையோ, அவர்களை அழிப்பதற்கு துவாபர யுகத்திலே பிறந்தார். நம்ம யுகத்துல யார் அழிப்பதற்கு பிறகு போகிறார்? மனுஷர்கள்
ராட்சசர்கள் ரெண்டு ஒன்னாயிடுமோ என்னமோ, நாம தான் ராட்சசர்கள், ராட்சசர்கள் தான் நாம்னு பகவான் கண்ணிலே பட்டாலும் படலாம். அப்படி பகவான் பிறந்தது. ராட்சச குலம்னு சொன்னாலே தவறுன்னு சொல்ல முடியாது. பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் என்று ஆண்டாள் திருப்பாவையிலே பாடுகிறாள். பொல்லாத அரக்கன் ஒருத்தர் இருந்தாராம். அவரை கொல்வதற்காக பகவான் ராமன் அவதரித்தான்னு சொன்னார். ஏன் அரக்கனை கிள்ளி களைந்தானேன்னு சொன்னா போறாதா? அது என்ன பொல்லா அரக்கனைன்னு ஏன் சேர்க்க வேண்டும் என்றால், எல்லா அரக்கர்களும் பொல்லாதவர்கள் அல்லர். அரக்கர்களுக்குள்ள நல்ல அரக்கன் விபீஷணன் உண்டே. அப்ப அரக்கர்களை அழிக்கணும்னு ராமனுக்கு எண்ணமே கிடையாது. அரக்கர்களுடைய குலம் வாழ வேண்டும் என்றால் அந்த குலத்துல ஒரு வியாதியை போல ராவணன் ஒருவன் மட்டும் இருந்தான். அதனால்தான் கிள்ளி களைந்தானைன்னு ஆண்டாள் பாடுகிறாள். ஒரு பெரிய நந்தவனம், நூத்துக்கணக்கான செடிகள் புஷ்பங்கள் பகவானுக்காக வளர்த்து வச்சிருக்கோம்னு வச்சுங்கோ. அதுல ஏதோ ஒரே ஒரு செடியினுடைய ஒரு நுனி, ஒரு கிளையிலே ஏதோ ஒரு வியாதி வந்து விட்டது, பூச்சி வந்து விட்டது. உடனே என்ன பண்ணலாம்? நந்தவனத்தையே அழிச்சிடலாமா? அப்படிலாம் அழிக்க முடியாது. அந்த ஒரு பகுதியை மட்டும் கிள்ளி தூக்கி போட்டுட்டா மத்த நந்தவனம் நன்னா பயிரிட்டு நன்னா வளரப்போகுது, புஷ்பத்தை கொடுக்க போறது. அத போல ராமனுக்கு பெரிய நந்தவனம் சொத்து. அதுல ஒரு செடி தேவர்கள், இன்னொரு செடி மனுஷர்கள், இன்னொரு செடி குரங்குகள், இன்னொரு செடி பட்சிகள், இன்னொரு செடி ராட்சசர்கள். எல்லாமே ராமனுக்கு சொத்து. எல்லாருமே ராமனுடைய குழந்தைகள் தான். அப்ப அந்த ராட்சச குலம்ங்கிற செடிக்குள்ளே ஒரு இடத்தில் ஒரு வியாதி ஏற்பட்டால் அது அந்த செடியை மட்டும் பாதிக்காது, தொட்டு 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 எல்லா செடிகளையும் பாதிக்குமோ இல்லையோ. அப்ப வெறுமனே விடவும் முடியாது. அதுக்காக அந்த செடியையே அழித்து விடு, இல்ல நந்தவனத்தையே அழித்து விடு என்று சொல்ல முடியாது. அந்த துன்பம் வந்த அந்த வியாதி வந்த இலையை மட்டும் பிச்சு போட்டுருவோமோ இல்லையோ, போட்டுட்டா மத்த நந்தவனம் வாழப் போகிறது. அத போல பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தான் பகவான் ராவணனை மட்டும். அவ்வளவுதான் அவர் பண்ணதான். நடந்தது என்னவோ 9 நாட்களுக்கு அகோராத்திர விபாகமர, பகல் இரவு கூட வேறுபாடு கிடையாது. பெரிய யுத்தம் ராவணனோடு ராமன் செய்தார். ஆனா ஆண்டாள் பாடும்போது இப்படி இலைய பிச்சு தூக்கி போடுற மாதிரி போட்டார். இவ்வளவுதான் ஆண்டாளுடைய பாட்டு இருக்கு. ஏன்னா ராமனுடைய வீரத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் ராவணனை கொன்றது என்பது அவருக்கு ஒன்றும் பெரிய சாகச செயல் கிடையாது, சாதாரணமான செயல். அதனால கிள்ளி களைந்தானேன்னு பாடுகிறாளாம். அப்ப ராட்சச குலம் வாழ வேண்டும், ராட்சசர்களிலும் நல்லவர்கள் உள்ளார்கள். அந்த நல்லவர்கள் வழிநடத்தும் ஸ்தானத்திலே இருக்க வேண்டும். நல்லவர்களுக்கு சேர்ந்து ஒரு கெட்டவன் தலைவனாக இருந்தால் நல்ல வழியிலே மக்களை அழைத்து செல்ல முடியாது. கெட்டவர்களுக்கு கூட நல்லவன் தலைவனாக இருந்தால் இப்ப நல்ல வழியில அழைத்து செல்லலாமே. அப்ப ராவணனை நீக்கி விபீஷணனை அந்த ஸ்தானத்துல வைக்க வேண்டும்னு ராமன் ஆசைப்பட்டானே தவிர ராட்சச குலத்தோடு ராமனுக்கு எந்த ஒரு பகைமையும் கிடையவே கிடையாது. அந்த ராட்சச குலத்தில் தான் 4 பிறந்தார்கள். எப்படி பிறந்தார்கள்னு உத்தர காண்டத்துல கதை சொல்லப்பட்டுள்ளது. அகஸ்திய முனிவர் ராமனிடத்திலே சொல்லுகிறார், ராவணன் இவர்களெல்லாம் எப்படி பிறந்தார்கள்னால், சுமாலி என்று முதல்ல ஒரு ராட்சசன் இருந்தான். அந்த ராட்சசன் சுமாலிக்கு கைகசி என்று ஒரு பெண் இருந்தாள். அந்த பெண்ணு நேர புலஸ்தியனுடைய மகன் விஸ்ரவஸ் என்று அவனுக்கு பெயர். அந்த விஸ்ரவசனிடத்திலே போய் நான் உன்னை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும், என்னிடத்திலே நீ குழந்தை பெற வேண்டும்னு பிரார்த்தித்தாள். ஆனா என்ன ஆயிற்று? அவள் போன காலம் சாயங்கால பொழுதிலே அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்ணி முடிக்கிறார் விஸ்ரவசு. அந்த சமயத்துக்கு இந்த பெண்ணு போய் பிரார்த்திக்கிறாள், என்ன திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. அதனால அந்த முனிவர் சொல்லி விடுகிறார், எப்ப கோரமான காலம் அஸ்தமிக்கும் பொழுதில் நீ வந்தாயோ, காலம் தாருணம் கோரமான காலமாக இருக்கிறபடியால் உனக்கு பிறக்கும் பிள்ளைகள் எல்லாரும் கோரமானவர்களாகத்தான் இருப்பார்கள். தாருணாயாம் து வேளாயாம் யஸ்மாத்வம் மாம் உபஸ்திதாம் தாருணான் தாருணாகாரான் தாருணாபிஜன பிரியான் பிரசவிஷ்யசி சுஷ்ரோணி ராட்சசான் குரூர கர்மணஹா. நீ வந்த பொழுது கோரமானது, நல்ல பொழுது கிடையாது. அதனால உன் பிரார்த்தனையின் பேரில் பிறக்கும் குழந்தைகளும் அவர்களும் கொடியவர்களாயிருப்பார்கள். கொடியவர்களோடு தான் அவர்களுக்கு கூட்டு சேர்ந்து கொள்ள எண்ணமும் இருக்கும். அவர்கள் செயல்களும் கொடியனவாயிருக்கும். அவர்களால உலகத்துக்கே துன்பம் தான் ஏற்படும். இப்படிப்பட்ட மகன்கள் உனக்கு பிறப்பார்கள் என்று விஸ்ரவசு சொல்லிவிட்டார். ஆனா அவளை முடியாதுன்னு மறுக்கவில்லை. அவ உடனே பதறி போய், ஐயோ நீர் இவ்வளவு பெரிய ரிஷியா இருக்கிறே, பெரிய பிரம்ம ஞானியாக இருக்கிறீர், புலஸ்தருடைய வம்சத்திலே பிறந்திருக்கிறீர், உமக்கு போய் இப்படிப்பட்ட மகன்களா? வேண்டாம், நல்லவர்களாக குழந்தைகள் பிறக்கணும்னு அவ திரும்ப பிரார்த்திக்கிறார். அப்ப அந்த விஸ்ரவசு சொல்றார், சரி போனா போறது, கடைசியாக உனக்கு பிறக்கும் பிள்ளை மட்டும் என்னை போல தர்மத்தில் ஈடுபாடோடு பிறப்பான்.
என்று விஸ்ரவஸ்து தகப்பனார் சொல்லி விடுகிறார். அவர் சொன்னபடிக்கு 4 குழந்தைகள் பிறக்கிறார்கள். முதலிலே 10 தலைகளோடு கூடிய ராவணன் பிறக்கிறார். அவர் பிறக்கும் போதே கோரமான நிமித்தங்கள், இப்படியே ரத்தமா வானத்திலிருந்து கொட்டித்தான், பாம்புகள் எல்லாம் இங்கேயும் அங்கேயும் ஓடித்தான். இதெல்லாம் சொல்லி தேவர்கள் அந்த க்ஷணமே பயப்பட தொடங்கினார்கள். ராவணன் முதல்ல பிறந்தார். அடுத்தது கும்பகர்ணன் பிறந்தார். இவர் என்ன பிறக்கும் இவ்வளவு பெருசா இருக்காரு, இதை விட அளவுல பெருசா ஒருத்தர் இருக்கவே முடியாது என்று சொல்லி பயந்தார்களாம் கும்பகர்ணன். 3வது சூர்பணகா என்கிற ஒரு பெண் குழந்தை பிறந்தாள். கடைசியாகத்தான் விபீஷணன் அவதரிக்கிறார். விபீஷணஸ்து தர்மாத்மா நித்தியம் தர்ம வியவஸ்திதா ஸ்வாத்தியாய நியதாகாரா உவாச விஜிதேந்திரியா. அது எப்படி தப்பி பிறந்தாரோ தெரியாது, அவருடைய கர்மா. இது எப்படி நடக்கும்? ராட்சச குலத்திலே பிறந்தவன் நல்லவனாக எப்படி இருக்க முடியும்? இந்த குலம் என்பது எதை நிர்ணயிக்கிறது? அப்ப என்ன, நான் ஒரு குலத்தில் பிறந்தாலும் அதை தாண்டி என்னால மீறி வர முடியுமா? இல்ல, மீறினா மேலதான் வரணும் கிடையாது. நல்ல குலத்தில் பிறந்தவனும் தாழ்ந்து போகலாம், சாதாரண குலத்தில் பிறந்தவனும் உயர்கதியை அடையலாம். அப்ப குலம் என்ன முடிவெடுக்கிறது? எனக்கு எதை முடிவெடுப்பதில் ஒரு தன்னிச்சை உண்டு. இது ஒரு பெரிய சந்தேகம் இருக்குமோ இல்லையோ. குலம் என்பது நமக்கு இயற்கையாக எந்த விஷயத்தில் ஈடுபாடு இருக்கும் என்பதை மட்டும்தான் தீர்மானிக்கும். ஒருத்தர் ராட்சசனாக பிறந்தார் என்றால் ராட்சச தன்மைகள் அவருக்கு எளிமையாக வரும். இன்னொருத்தரை துன்பப்படுத்தி தான் அதில் ஆதாயம் அடைவதோ, பகவானை மறுத்து நாஸ்திகனாக இருப்பதோ, இதை போல சில விஷயங்கள் அவர்களுக்கு இயற்கையாக வருமா. அதுக்காக அப்படித்தான் வாழ வேண்டும்ங்கிற தேவையே கிடையாது. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நம்முடைய ஒவ்வொரு பிறவி என்பதும் பல பல பாப புண்ணியங்களினுடைய விளைவாக ஏற்படுகின்றன. இப்ப இந்த பிறவியில ஒருத்தர் மனுஷனாக பிறந்திருக்கார், ரொம்ப பெரிய செல்வந்தனாக பிறந்திருக்கார், ஆனா அவருக்கு ஒரு கண்ணு மட்டும் தெரியலன்னு வச்சுங்களேன். இப்படிப்பட்ட ஒரு பிறவி எடுத்துக்கோங்க. இந்த பிறவி எப்படி ஏற்படும்னால், ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிருக்கணும், இல்லாட்டா மனுஷ பிறவி பிறக்கவே கிடைக்காது. அதுலயும் ஒரு செல்வந்தனாகவோ பக்தனாகவோ பிறந்திருக்காருன்னா இன்னும் புண்ணியம் பண்ணிருக்கணும். ஆனால் ஏதோ ஒரு பாபத்தின் காரணமாக அங்கத்துல ஒரு வைக்கல்யம், ஒரு குறைபாடும் ஏற்படலாம். இல்ல அவ்வளவுல எதுக்கு ஒரு கண்ணு தெரியலன்னு வச்சுக்கணும். கண்ணு சரியா தெரியல, 10 அடிக்கு மேல தெரியல, சின்ன வயசுலயே கண்ணாடி போட்டுக்க வேண்டியிருக்கு, ஏதோ ஒரு சின்ன ஒரு குறைபாடாக இருந்தாலும் அது பாபத்தினுடைய விளைவு. அப்ப ஒரு பிறவி என்பது புண்ணியத்தால மட்டும் இந்த பிறவி சொல்ல முடியாது, பாபத்தால் மட்டும் இந்த பிறவி சொல்ல முடியாது. விபீஷணன் ராட்சசனாக பிறந்தான் என்றால் ஏதோ ஒரு பாபம் முன்னாடி பண்ணதுக்காக ராட்சச பிறவியை அடைந்தான். ஆனா பிறக்கும் போது தர்ம சிந்தனையோடு பிறந்தானே, ராம பக்தியை பெருமளவுக்கு பாக்கியம் இருந்ததல்லவா, அது புண்ணியம். அப்ப புண்ணியம் பாபம் ரெண்டும் சேர்ந்துதான் ஒரு பிறவியை தீர்மானிக்கின்றன. அந்த பிறவியிலும் எப்படி பிறந்தோமோ அப்படியே தான் வாழ வேண்டும்ங்கிற எந்த நிர்பந்தமும் கிடையாது. அதுக்குத்தான் பகவான் நமக்கு தன்னிச்சையாக செயல்படும் ஒரு உரிமையை கொடுத்திருக்கார். என்ன தவறானவர்களோடு கூட்டில் இருந்தாலும் நம் பாதையை மாற்றிக்கொண்டு நல்ல வழியை அடைய முடியும். எப்பேற்பட்ட நல்ல பிறவி பக்தர்கள் குலத்திலேயே பிறந்திருந்தாலும் அவன் தவறான வழிக்கு மாறி போன திருஷ்டாந்தங்களும் பலரும் உண்டு. அப்ப அதற்கு மேல பிறவி என்பது ஒரு பாதையை காட்டி கொடுக்கும். அவனுக்கு ஒரு இடத்துல ஈடுபாடு இயற்கையாக வரும்னு காட்டுமே தவிர அதை மாற்றிக்கொள்வது அவனவனுடைய விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்றாரு இல்லையா. கண்டிப்பா வெல்லலாம். விதினா என்ன? பாப புண்ணியங்கள். பாப புண்ணியங்கள் விளைவாக ஒரு உடல் பிறவி கிடைக்கிறதுனால் அதோட முடிஞ்சு போச்சு. இப்படி பிறந்தால் வாழ்க்கையே இப்படித்தான் அப்படின்னு எந்த நிர்பந்தமும் கிடையாது. அதிலிருந்து மாறலாம்ங்கிறதுக்கு விபீஷணன் எடுத்துக்காட்டு. விபீஷணஸ்து தர்மாத்மா நித்தியம் தர்ம வியவஸ்திதா, எப்போதும் தர்மத்திலே நிலை நிற்பவனாய், ஸ்வாத்தியாய நியத ஆகாரா, தன்னுடைய உணவை கட்டுப்படுத்துவாராம். ரொம்ப முக்கியமா சொல்றாரு பாருங்க. நமக்கு வேடிக்கையா இருக்கும், சுவாமி ஒருத்தரை பத்தி இப்பதான் முதல்ல ஸ்லோகம் எழுதுறார் வால்மீகி. விபீஷணன் என்றால் யார் அப்படின்னு ஒரு கட்டுரை நம்மள எழுத சொல்றான்னு வச்சுங்களேன். முதல்ல போறச்சே நல்ல சாப்பாடை மட்டும்தான் சாப்பிடுறவர் நம்ம யாரும் எழுதுவோமான்னு. இன்னாருக்கு பிறந்தார், இன்னென்ன படிச்சிருக்கார், இங்க பள்ளிக்கூடம், இங்க கல்லூரி, இங்க வேலை பார்த்தார், இத்தனை பட்டம் வாங்கியிருக்கார், இவ்வளவு சம்பாதிக்கிறார், இன்னைக்கு ஒரு மாசத்துக்கு இவ்வளவு சம்பளம் வாங்குறார், இத்தனை குழந்தை, இத்தனை மனைவி, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் போனா போறதுன்னு அவர் வெளியில எல்லாம் விடுதிகள் எல்லாம் சாப்பிட மாட்டார். பெருமாளுக்கு கண்டருள பண்ண நைவேத்தியம் பண்ணதை மட்டும்தான் சாப்பிடுவார்னு கடைசியில சொல்லுவோம். ஆனா வால்மீகி பாருங்க, நியத ஆகாரஹா, ஆகாரத்திலே நியமம் உடையவராக விபீஷணன் இருந்தார்னு முதல் ஸ்லோகத்திலேயே சொல்றார். அப்ப அந்த அளவுக்கு முக்கியம்னு தெரிகிறது. எதற்கு முக்கியம்? பிறவியினுடைய பாதிப்பை மாற்றுவதற்கு ஆகாரம் முக்கியம். பிறந்தது ராட்சச பிறவி என்றால் இந்த உடம்புல இயற்கையாகவே தமோ குணம் அதிகமா இருக்குமா ராட்சசர்களுக்கு. ஆனா நல்ல ஆகாரத்தின் மூலம் சத்துவகுணத்தை வளர்க்க முடியும். இயற்கையில் பிறப்பின் போது தமோகுணம் அதிகமா இருந்ததுக்காக தமோகுணம் மட்டும்தான் வாழ்க்கை முழுக்க சோம்பேறித்தனத்தோடயே இருப்பா,
தூக்கத்தோடையே இருப்பா, ஒரு கவனமின்மையோடு இருப்பார்கள், தீய சிந்தனையோடு இருப்பார்கள்னு சொல்ல முடியாது. நல்ல ஆகாரத்தை கொண்டு உடலின் தன்மையை மாற்ற முடியும். அப்ப ராட்சச குலத்திலே பிறந்தான். ஸ்வாத்தியாய நியதாகாரகா, கல்வியின் மூலமாகவும் நல்ல உணவின் மூலமாகவும் தர்மத்தில் ஆசையை ஏற்படுத்தி கொண்டான். எப்போதும் தர்ம நிச்சயத்தோடு விஜிதேந்திரியாக தன்னுடைய புலன்களை அடக்கி பீஷணன் வாழ்ந்து வந்தான் என்று முதல்ல பிறப்பை பற்றி சொன்னார்.